சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். நீங்க பாடுங்களே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடு. சாகும் வரலை இந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்ள தூணும் ஆதாரமாக நாம் நிலைத்திருக்கத்தக்கதாக நம்மை நம் குடும்பத்தின் தலைமுறையும் நம்மை சார்ந்திருக்கிறவர்களையும் நரகத்துக்கு போற ஆத்துமாக்களை அவரண்டை திருப்பி விடத்தக்கதாக அவருடைய ராஜ்ய மகிமைக்காக அவருடைய ராஜ்யத்தின் வேலைக்காக ஒவ்வொரு குடும்பமும் மகிமையாக எழும்ப, சுகமாக, ஆசீர்வாதமாக, மேன்மையாக, ஹல்லேலூயா, சமாதானமாக எழும்ப நோக்கெல்லாம் அதேதான். சபையில் உம்மை அழைத்திடுவோம். நீங்க சொல்லுங்களேன். சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சேர்ந்து பாடுமா? சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அவருக்காக சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். மீண்டுமாக, சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா. இந்த சபைக்காக அவர் உயிரையே கொடுத்திருக்கிறார். சுய ரத்தத்தினாலே நம்மளை சம்பாதித்துக் கொண்டார். ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. இன்னும் அவரை அண்டை கிட்டி சேரத்தக்கதா. ஓ ஹல்லேலூயா. அவருடைய அன்பு கூர்ந்து அவரை நேசிக்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இந்த கல்லின் மேலின் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் எந்த ஒரு தடைகளோ சூழ்நிலைகளோ பலவீனமோ போராட்டங்களோ துக்கமோ துயரமோ குறைவோ சொல்லுங்க சபையை மேற்கொள்வதில்லை, சபையை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க எங்க வந்திருக்கீங்கன்னா அடைக்கல பட்டணத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. ஃப்ரண்ட் ஆஃப் காட், அவருக்கு முன்னாடி நிக்கிறீங்க, அவர் சமூகத்துல உங்களை தாழ்த்துறீங்க, அவருக்கு உங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறீங்க. உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள, தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஆமென். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. நீங்க பாடுங்களே. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார் எபேசியர் 1ஆம் அதிகாரம் கடைசியில, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை. இந்த சபை என்பது அவருடைய சரீரம். சொல்லுங்க, அந்த சபை என்பது அவருடைய சரீரமாக இருக்கிறது. கிறிஸ்து தலையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க எங்க இருக்கிறீங்கன்னா அவருடைய சரீரத்துக்குள்ள இருக்கிறீங்க. அப்ப அந்த சரீரத்தை தொட்டா அவர் சும்மா இருப்பாரா? நீங்க அந்த உணர்வோடு நான் அவருடைய சரீரமாக இருக்கிறேன், அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும்
உரியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, அவர் சபையை நேசிக்கிறவர், உங்களை நேசிக்கிறார். ஓ ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் சொல்லுங்க, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை. இந்த சபைக்குள்ள சமாதானம் நிறைவாய் உண்டு, சந்தோஷம் நிறைவாய் உண்டு, உங்களுக்கு எதிர்காலம், வாழ்வு, பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை நிறைவாய் உண்டு, வெற்றி நிறைவாய் உண்டு. நீங்க நம்பலாம், அவரை தேடி வரலாம், அவரை துதிக்கலாம், ஆராதிக்கலாம். ஓ ஹல்லேலூயா. அந்த ஐக்கியத்திலே நீங்க இன்னும் பலப்பட்டு சேர்ந்து கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி, ஓ ஹல்லேலூயா, ஊழியத்திலே கர்த்தர் கொடுத்த தரிசனம், திரளான ஜனங்கள் இந்த எல்லையெல்லாம் நிரம்ப வேண்டும். அதிலே உங்க குடும்பம் நிரம்பணும். ஹல்லேலூயா. உங்க சந்ததி நிரம்பணும். உங்க மூலம் அநேக ஆத்துமாக்கள், உங்க அக்கம் பக்கத்துல இருக்க உடன் பணி செய்கிறவர்கள், உங்க பெற்றோர், உங்களை சார்ந்து இருக்கிறவர்கள், நண்பர்கள், உடன் வேலை செய்பவர்கள் எல்லாரும் இந்த சபைக்குள்ளே வர வேண்டும். என்று சொன்னால் நிறைவான ஆசீர்வாதம் இங்கேதான் இருக்கு, ஆலயத்துலதான் இருக்குது, ஆராதனையில தான் இருக்குது. ஓ ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் படிப்பை கொடுக்கிறார், அதனாலதான் வேலையை கொடுக்கிறாரு, அவர் ஆராதிக்கணும்னு சொல்லி. அதனாலதான் நல்ல வாழ்வு, ஓ எதிர்கால வாழ்வு கொடுக்கிறார், கற்பக்கனியை கொடுக்கிறாரு, எல்லாவற்றையும் கொடுக்கிறது. என்னதுக்குன்னா, நீங்க ஆலயத்துல வந்து இந்த சரீரமான சபையிலே இணைந்து கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, எதுக்காக ஜெபிச்சாலும் உங்க ராஜ்யத்தின் மகிமைக்காக அப்படி ஜெபம் பண்ணுங்க, உங்க ராஜ்யத்தின் வேலைக்காக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு குழந்தை பிறக்கிறதுனாலும் ஒவ்வொரு குழந்தையை குறிச்சு ஒரு தரிசனம் இருக்குது. இந்த ஊழியத்துல கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தை, திட்டத்தை வைத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் அது நிறைவேறட்டப்பா. சொல்லுங்க, அது நிறைவேறட்டப்பா. அப்பா, இந்த ஊழியத்துல ஊழியர் கொடுத்த தரிசனம் அது நிறைவேறுவதாக, இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக. அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட, குடும்பமாக ரட்சிக்கப்படத்தக்கதாக. சொல்லுங்க, குடும்பமாக ரட்சிக்கப்படத்தக்கதாக, குடும்பமாக அவரை துதிக்க. ஓ ஹல்லேலூயா. ஒரு சந்ததி பிறக்குதுன்னா, ஒரு பிள்ளை பிறக்குதுன்னா, அது சந்ததி ஃபுல்லா துதிக்கிற சந்ததியாக, ஜெபிக்கிற சந்ததியாக, அவரை ஆராதிக்கிற சந்ததியாக, அவரை கனம் பண்ணுகிற சந்ததியாக, அவருக்கு பரிசுத்தமாய் வாழுகிற சந்ததியாக. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தோடு காத்திருக்கிறார். ஓ, எல்லாரும் கரங்களை வெட்டி ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடமெல்லாம் நிரம்புவதாக. எல்லாவற்றையும் சொல்லுங்க, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய இந்த சரீரமான சபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்துக்காக, இந்த ஆலயத்தில் ஆத்துமாக்கள் நிறைவுக்காக, இந்த ஊழிய எல்லைகளுக்காக நீங்க ஜெபிக்கும் போது, இந்த ஆலயம் ஃபுல்லாகும் போது, அந்த ஆலயம் நேர்த்தியாக அவருக்கு மகிமையாக நிரம்பும் போது, உங்க வீடு நன்மையாக நிரம்பும், உங்க குடும்பம் நன்மையாக நிரம்பும். ஹல்லேலூயா. ஆலயத்தில் இருக்கிற நன்மையால நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். ஓ ஹல்லேலூயா. கர்த்தரோடு இருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு சமாதானமாக, சுகமாக, சௌக்கியமாக, ஆரோக்கியமாக. சொல்லுங்க, எல்லாவற்றாலும் நிரப்பவருடைய நிறைவாகிய சரீரமான சபை. ஓ, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. எங்க சபையை ஆத்துமாக்களால நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆலயத்துக்குரிய காரியங்களை நீங்க ஆசீர்வதி ஜெபம் பண்ணுங்க, உங்க வீடு நன்மையால நிரம்பி இருக்கும். ஊழியருக்காக ஜெபிங்க, ஊழியர் குடும்பத்துக்காக ஜெபிங்க, இந்த ஊழியத்துல கர்த்தர் கொடுத்த தரிசனத்துக்காக ஜெபிங்க. உங்க குடும்பத்தை வச்சு கர்த்தர் வச்சிருக்கிற தரிசனம், உங்க சந்ததியை வச்சு கர்த்தருக்கு வச்சிருக்கிற தரிசனம் நிச்சயம் நிறைவேறும். இன்னைக்கு சாதாரணமா இருக்கலாம், இன்னைக்கு ஒன்றுமில்லாம இருக்கலாம், ஆனா அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக ஜெபிங்க, அவருடைய ராஜ்யத்தின் வேலைக்காக ஜெபிங்க. நீங்க ஜெபிக்க 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 ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி ஜெபிப்போமா கொஞ்ச நேரம், ஆவியில நிரம்பி. ஓ ஹல்லேலூயா. இந்த ஆலயத்துல நன்மை நிரம்பி இருக்கும் போது, இந்த ஆலயம் ஜெபத்தினால நிரம்பி இருப்பதாக, இந்த
இந்த ஆலயம் சந்தோஷத்தினால நிரம்பி இருப்பதாக. இந்த ஆலயம் சுகத்தினால நிரம்பி இருப்பதாக. இந்த ஆலயம் சௌக்கியத்தினால நிரம்பி இருப்பதாக. இந்த ஆலயம் ஆரோக்கியத்தினால நிரம்பி இருப்பதாக. இந்த ஆலயத்திலே குடும்பமான ஆத்துமாக்களால நிரம்பி இருப்பதாக. அநேகர் ஒப்பு கொடுக்காத ஜனங்கள் ஒப்பு கொடுக்கத்தக்கதாக அப்படியாக நீ நிறைவாய் ஆசீர்வதிப்பீனாக, ஆசீர்வதிப்பீனாக. ஆலயத்துக்காக நீங்க அதிகமா பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க வீடு அதிகமான நன்மையால நிரம்பி இருக்கும். ஹalleluya, ஹalleluya. ஷம்பதரரபா ஷபலரபா ரிப்பதரரபா ஷபலரபா. அபிஷேகத்துல நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் உங்க வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசி ஷபலரபரபரபா. ஏன்னா நீங்க வெற்றியா வாழ்றதுக்கு, நீங்க எதிர்காலத்துல சுகமா இருக்கிறதுக்கு, உங்க சந்ததி நல்லா இருக்கிறதுக்கு, சுகமா இருக்கிறதுக்கு, நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு, நீங்க வாழ்ந்து இருக்கிறதுக்கு இந்த அபிஷேகம் உங்களுக்கு தேவை. இந்த அபிஷேகம் உங்களுக்கு வேணும். ஷபால் அரபா கத்தர ரபா. ஏன்னா எது சரி எது சரியில்லை, எதை செய்யணும் செய்யக்கூடாது, நாம் எப்படி வாழ வேணும், ஒவ்வொன்றுக்கும் பரிசுத்த ஆவியானுடைய கைடன்ஸ் தேவை. அப்ப அபிஷேகம் நமக்கு தேவை, கட்டாயம் தேவை. நான் அபிஷேகப்பா இன்னும் அபிஷேகத்துல நிரம்பத்தக்கதாக ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசுவோமா? அந்நிய பாஷையில பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். ஷபால் அரபா ரபா 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 ஷபால் அரபா கத்தர ரபா ஷபா ரபா 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 லிம்பதர் ரபா ஷபா ரபா. ஆவிக்குள்ள சந்தேகப்படாம பேசுங்க. ஷபா ரபா ரபா ரபா. எந்த கட்டுகள் இருந்தாலும் அந்த கட்டுகள் உடை தெரியப்படும். பலவீனத்தின் கட்டுகளா இருக்கலாம், சாப கட்டுகளா இருக்கலாம், ரட்சிக்க கூடாதபடி இருக்கிற கட்டுகள், குடும்ப சமாதானத்துக்கு விரோதமாய் இருக்கிற கட்டுகள், குடும்ப சந்தோஷத்துக்கு விரோதமாய் இருக்கிற கட்டுகள், புதிய புதிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறதுக்கு விரோதமாய் இருக்கிற கட்டுகள், சபையிலே ஆராதனையிலே ஜனங்கள் கூடி வருவதற்கு ஐக்கியத்துக்கு விரோதமாய் இருக்கிற கட்டுகள் நிர்மூலமாகத்தக்கதாக இந்த அபிஷேகம் இன்னும் நமக்கு வேணும். இந்த அபிஷேகம் இன்னும் நமக்கு வேணும். அபிஷேகத்துல அந்நிய பாஷையில ஜெபிங்க. நம்ம அமைதியா இருக்க வேண்டாம். ஒரு விடுதலை உண்டாங்க வாயில திறந்து பேசும்போது. ஆவியானுடைய விடுதலை நீங்க காண்பீங்க. ரீபா அநேக வருஷங்களா இருக்கிற தொடர்ந்து வருகிற பலவீனங்கள், தட்டைகள், சாபங்கள் முறிக்கப்படத்தக்கதாக இந்த அபிஷேகம் உங்களுக்கு வேணும். அபிஷேகம் வேணும். ரீபா டாங்கா டலா விடுதலையோடு ரீபா டாங்க. எந்த கட்டுகள் இருந்தாலும் கர்த்தர் இந்த இரவிலே இந்த கட்டுகளை முறித்து போடுவார். பரிசுத்தாவுடைய அக்கினி இறங்கும். ஷபா ரபா 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 ரீகத்தர ரபா ஷபா லபா ரபா. எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய இந்த இடத்துல நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான சமாதானம் உண்டு. இந்த நிறைவு வீடுகளுக்குள்ள கடந்து போகட்டும். இந்த நிறைவு குடும்பங்களுக்குள்ள கடந்து போவதாக. இந்த நிறைவு ஊழிய எல்லைகள்ல கடந்து போவதாக. இந்த நிறைவு தலைமுறைக்குள்ள கடந்து போவதாக. ஷபா டபா 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 ஷம்படகதர ரபா ரீபா டகதர ரபா கதர பபா பபா பா ரீபா கரபா கரபா. இந்த திருச்சபையில அன்பு கூர்ந்து ஒவ்வொருவரையும் ரட்சித்தீங்களப்பா. அன்பு கூர்ந்து ரட்சித்தீங்களே. ரண்டகதர ரபா ஷம்படகதர ரபா. பரிசுத்தாவுடைய அக்கினி இறங்குகிறது. பரிசுத்தாவுடைய அக்கினி இறங்குகிறது. போராட்டமான பகுதியிலே, தடை உண்டு பண்ணுகிற பகுதியிலே அபிஷேகம் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்யத்தக்கதாக தாவீதுக்குள்ள உள்ள அபிஷேகம். ஹalleluya. ஷபலகர். அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாள்ல சீசர்கள் மேல வந்த அபிஷேகம் அசாதாரணமான காரியங்களை நிறைவேற்றினதே, அதுபோல உங்களை கொண்டும் என்னை கொண்டும் ஊழியரை கொண்டும் கர்த்தர் நிறைவேற்ற போகிற அசாதாரணமான காரியங்களுக்காக அதற்கு கர்த்தருடைய வல்லமை இன்னும் அதிகமாய் சபையில வெளிப்படத்தக்கதாக ஷபதர ரபா ஷப ரப ரப ரபா ரிம்பதர ரப ரப கத்தர ரபா லீதர டக பக ஷகட. ஆவியானுடைய அக்கினி இறங்குவதாக. நல்ல விடுதலையோடு ஆண்டவர்ட்ட புதிய பாஷையில கேளுங்க. ஷபா கட கட. நீங்க அபிஷேகத்துல பலப்பட அபிஷேகத்துல இன்னும் நீங்க அதிகமாய் நிரம்ப சீக்கிரத்துல உங்க வாழ்வுல உங்க எதிர்காலத்துல நல்வாழ்வை காணத்தக்கதாக ஷபா லப ரப 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 ஷம்பதர ரபா ரீபா கட க ரபா பபா தீகா ரபா கத ரபா. எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபை. ஹalleluya. ஷபா ரபா. எல்லாவற்றாலும் ஆண்டவரே நீங்க
நீங்க சபையை நிரப்புகிறது போல ஒவ்வொரு வீடும் நன்மையால நிரம்பி இருப்பதாக. இந்த ஜெப வேலையில யார் யார் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறார்களோ, ஓ ஹல்லேலூயா, வேலை காரியங்கள்ல நிறைவான ஆசீர்வாதம் வருவதாக. ஒருவேளை திருமண காரியத்துல காத்திருந்து ஜெபிப்பார்களானால் நிறைவான ஆசீர்வாதம் வருவதாக. சுகத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக, சமாதானத்துக்காக ஜெபிப்பார்கள் என்று சொன்னால், ஆண்டவரே இப்பொழுது இந்த நிறைவான ஆசீர்வாதம் வருவதாக. பலவீனம் நீங்குவதாக, நிறைவான சுகம் வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பங்களுக்கு இருக்கிற குறைவுகள் நீங்குவதாக. நிறைவான சரீரமான சபைக்காக நன்றி, நிறைவான சரீரமான சபைக்காக நன்றி. எங்க குடும்பங்களை பிற குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக ஒவ்வொரு குடும்பங்களை நீர் உயர்த்துகிறதற்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே குறைவுகள் நீங்குவதாக, குறைவுகள் நீங்குவதாக. நன்றி அப்பா. எல்லாவற்றையும் திரும்ப திரும்ப சொல்லுங்க, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய சரீரமான சபை. ஹல்லேலூயா. அதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாவற்றாலும் ஆண்டவரே நிறைவாய சரீரமான சபை வல்லமையினால நிரம்பி இருப்பது போல எங்க வீடையும் எங்க குடும்பத்தையும் உங்க எல்லாவித நன்மையால நீங்க நிரப்புகிறதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதும் எதை விரும்புறீங்க நீங்க காத்திருந்து ஜெபிங்க. அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிங்க, ஆவிக்குள்ள ஜெபிங்க. ஹல்லேலூயா. விரும்பினதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருடைய சித்தத்தின்படி, அவர் நாம மகிமைக்காக, அவருடைய ராஜ்யத்தின் வேலைக்காக இதற்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியங்களை கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்யத்தக்கதாக. ரம்திரே ஹாசாமடா அஸ்ரோம்பரஹதரடபா ஷிக்கடக்கரடபா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா சபையிலே ஜனங்கள் திரளாய் கூடி வருவதற்கு விரோதமாய் ஹல்லேலூயா கிரியை செய்கிற ஹல்லேலூயா எல்லா அந்தகார ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே முந்தி கட்டுகிறோம். புதிய புதிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. ஊழியருக்கு இந்த பட்டணத்துல, இந்த திண்டுக்கல் மாவட்டத்துக்கு கொண்டு வந்த தரிசனம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே நிறைவேறுவதாக. ஒவ்வொரு குடும்பமும் வாழ்ந்து சுகமாய் இருப்பார்களாக, ஒவ்வொரு குடும்பமும் சௌக்கியமாய் இருப்பார்களாக. ஷபா ரபா 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 ரக தர ரபா தினி ஷமாண்டக தர ரபா ரீம் பிரக் பிரக் பிரக். இந்த எல்லையெங்கும் உடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த எல்லையெங்கும் ஆத்துமாக்கள் திரளாய் 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 ரட்சிக்கப்பட்டு ஹல்லேலூயா இந்த ஸ்தலத்துக்குள்ளே, இந்த ஆலயத்துக்குள்ளே ஓடி வருவார்களாக. ரேடேக சஹாடக தர ரபா ஷிங்கடேக தர ரபா ஷிங்கடக தர ரபா ரிம்படக தர ரபா லந்திரே க்ரோ 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 ஷிங்கடக்க தர ரபா ஷபா லந்திரே க்ரோ க்ரோ. ஒவ்வொருவர் மேல ஜெபாவியை ஊற்றுவீராக, ஒவ்வொருவர் மேல விண்ணப்பத்தினாவியை ஊற்றுவீராக, ஒவ்வொருவர் மேலும் விசேஷித்த அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஷபடக்க தர ரபா. யார் யார் இந்த வேலையிலே ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்களோ அந்த பகுதியிலே, குடும்பங்கள்ல உடைய வல்லமை இறங்குவதாக. உடைய அபிஷேகம் கட்டுகளை முறித்து போடுவதாக. டம்த்ரே க்ரோ டஹா சகா ரபா ஷக்கடக்க தர ரபா லம்த்ரே க்ரோ 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 ஷபரபா பாபா பாபா ஷபபா பாபா பாபா. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். நீங்களும் உங்க குடும்பம் உங்க தலைமுறையும் சகாயம் பெற்று சுகமாய் வாழதான் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்து, இந்த எல்லையை கொடுத்து நம்மள கிருபையா வச்சிருக்கிறாரு. அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக இந்த தரிசனத்துக்கு விரோதமாய் சபையிலே எங்க ஊழிய எல்லைகள்ல, குடும்பங்கள்ல கிரியை செய்யற பொல்லாத கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது சுட்டரிக்கப்படுவதாக. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சொல்லுவோமா சேர்ந்து? சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். நீடித்த நாட்களாக தலைமுறை தலைமுறையாக ஹல்லேலூயா ஒரு சந்ததி அது அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறைக்கு அது ஆண்டவருடைய சந்ததி. சொல்லுங்க, உங்களுக்கு கொடுத்த சந்ததி அது உங்களுடையது அல்ல. கர்த்தரிடத்திலிருந்து வந்த சுதந்திரம் அது ஆண்டவருடைய சந்ததி, அது அவரை சேவிக்கிற சந்ததி.
ஹல்லேலூயா. ஆலயத்திலிருந்து கனி கொடுக்கத்தக்கதாக, அவரை மகிமைப்படுத்தத்தக்கதாக சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்த்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சொல்லுவோமா சேர்ந்து? சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். மீண்டுமாக, சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவதேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள, தேவதேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. ஒரு மனதோடு, ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். சொல்லுவோமா சேர்ந்து? ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, இந்த ஆலயத்திலிருந்து ஆண்டவர் சொல்றார், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கும், என் கண்களும் என் இருதயம் என்னாலும் அங்கே இருக்கும் என்று சொன்னீங்களே. இந்த நாள்ல இணைந்து எதுக்காக ஜெபிக்க ஆண்டவரை காத்திருந்து இந்த சமூகத்துல தேடி வந்தாங்களோ, கர்த்தர் எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுத்ததுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. வருகிற நாட்கள்ல இந்த 2 ஆராதனையும் நிரம்பி வழியத்தக்கதாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த எல்லா சேரு நிரம்பத்தக்கதாக, எல்லா ஆண்டவர் எம்டியான இடங்களும் நிரம்பத்தக்கதாக நீங்க சொன்னீங்களே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய, சொல்லுங்க, நிறைவாகிய சரீரமான சபை இயேசுவின் நாமத்தினாலே புதிய புதிய ஆத்துமாக்களால, புதிய புதிய குடும்பங்கள்னால நிரம்புவதாக. ஓ நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. இந்த ஆலயத்துக்குள்ள உள்ள வர்றவங்க ஒருவேளை குறைவோடு வரலாம், ஆனா அந்த ஆலயத்துல வந்து துதிக்க துதிக்க துதிக்க, அவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த அந்த குறைவெல்லாம் நீங்க தக்கதாக, குறைவெல்லாம் மாறத்தக்கதாக, நிறைவாகிய கிறிஸ்துவை ஓ அவர்கள் ருசிச்சு பார்க்கத்தக்கதாக, அவரை மகிமைப்படுத்தத்தக்கதாக, வேலை காரியமா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், கற்பக்கணியா இருக்கலாம், குடும்ப சமாதானம் சுகமா இருக்கலாம், மேன்மையா இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம். ஓ நிறைவாய கிறிஸ்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக. ஓ ஹல்லேலூயா. நன்றி அப்பா. தேவ சமூகத்திலே பொருளாலும் பொருத்தனைகளாலும் தசம பாகத்தினாலும் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் சந்தோஷமாய் விதைக்கிற ஒவ்வொருவருக்கும் ஓ எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரே, ஓ நிறைவாகிய உம்முடைய அந்த ஆசீர்வாதம் இந்த பொருளாதார பகுதியில ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக
இறங்குவதாக. நிறைவான ஆசீர்வாதம் நீர் கட்டளையிடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவைகள் அபிர்தமாக சந்திக்கப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா. வானத்தின் மதங்கள் திறக்கப்படுவதாக. இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிப்பினாக. இப்படிய ஆலயம் நன்மையால நிரம்பி இருக்கும் போது ஒவ்வொரு வீடும் நன்மையால நிரம்பி இருப்பதாக. இப்படிய ஆலயம் கட்டப்படும் போது ஒவ்வொருவருடைய வீடும் கட்டப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்தை ரெகபோத்தாக மாற்றினதுக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வீடும் ஜெப வீடாக மாறுவதாக. ஜெபமும் துதியும் ஒவ்வொரு வீடுகளிலும் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஓ ஹல்லேலூயா. ஓ ரபா கதரா ரபா ஷபலா ரபா. ஓ எங்க மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே தகப்பனே, எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. இந்த டவுன் சர்ச்சுக்காக ஜெபிக்கிறோம். நீ கொடுத்த தரிசனம் அந்த இடத்துல நிறைவேறுவதாக. இந்த தரிசனத்துக்கு ரோதமாய், கட்டுமானத்துக்கு ரோதமாய் ஓ கிரியை செய்கிற வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முந்தி கட்டப்படுவதாக. சொல்லுங்க, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரே. சொல்லுங்க, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரே. எங்க குடும்பத்தை, எங்க வீட்டை, என் பிள்ளைகளை, எங்களுடைய எல்லாவற்றையும் உங்க நன்மையால நிரப்புவீராக. எங்க ஆலயத்தை உங்க நன்மையால நிரப்புவீராக. சபையாருடைய நன்மையால நிரப்புவீராக. ஓ ஹல்லேலூயா. நீ தலையாயிருக்கிறீர். ஒவ்வொருவரும் அவயங்களாக இணைக்கப்பட்டவர்களாக சபைக்கு தூணும் ஆதாரமாக வருகை மட்டும் நிலைத்திருக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் அப்படி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுவோம், நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரே. உம்முடைய சபை நிறைவான சரீரமான சபைக்காக நன்றி அப்பா. நாங்கள் சபைக்காக, தேவனுடைய வீட்டுக்காக பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வீடும் குடும்பமும் நிறைவாக அந்த நன்மையால ஒவ்வொரு குடும்பம் நிரம்புவதாக, ஃபுல்லாவதாக, ஆசீர்வாதத்துல நிரம்பி இருப்பதாக, சந்தோஷத்தினால நிரம்பி இருப்பதாக, மகிழ்ச்சியினால நிரம்பி இருப்பதாக, சுகத்தினால நிரம்பி இருப்பதாக, சௌக்கியத்தினால நிரம்பி இருப்பதாக, சமாதானத்தினால நிரம்பி இருப்பதாக. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா. திருச்சபையில அன்பு கூர்ந்தீங்களே, எங்களை நேசிக்கிறீங்களப்பா. நன்றி ஏசப்பா. எங்களுக்காக, சபைக்காக ஆண்டவரே நீருடைய ஜீவனையே கொடுத்தீங்களேப்பா. இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில் சொன்னீங்களேப்பா. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில இந்த இடமெல்லாம் உடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கணும்ப்பா. உங்க மகிமையால நிரம்பி இருக்கணும்ப்பா. சொல்லுங்க, பிரசன்னத்தினால நிரம்பி இருக்கணும், உடைய மகிமையினால நிரம்பி இருக்கணும் அப்பா. நாங்களும் என் சந்ததியுடைய சந்ததியும் அப்பா அந்த ஆலயத்துல வந்து உண்மை துதிக்கணும் அப்பா, உங்களை மகிமைப்படுத்தணும்ப்பா. கர்த்தர் நீங்க அப்படி செய்றீங்க. நன்றி அப்பா. சொல்லுங்க, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி, 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 நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எல்லைக்குள்ளே வரும்போதே கர்த்தருடைய ஆளுகை ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியாக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நிறைவான சரீரமாக சபைக்காக பிரயாசப்படுகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், ஓ ஹல்லேலூயா, நிறைவான சரீரமான சபைக்காக இணைந்து துதிக்கிறவர்கள், அவரை கனம் பண்ணுகிறவர்கள், ஒவ்வொரு வீடும் இந்த நிறைவாய கிறிஸ்து உம்மால அந்த நிறைவான ஆசீர்வாதத்தினால ஒவ்வொரு வீடும் நிரம்பி இருப்பதாக, நிரம்பி இருப்பதாக. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குனதுக்காக நன்றி. சொல்லுங்க, எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குனதுக்காக நன்றி. சொல்லுங்க, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திருக்கிறதற்காக நன்றி, எங்கள் குடும்பங்கள் சுகமாயிருக்கிறதற்காக நன்றி, புதிய புதிய ஆத்துமாக்கள் வந்து ரட்சிக்கப்படுகிறதற்காக நன்றி, நீர் கொடுத்த தரிசனம் அப்பா ஆண்டவரே நிறைவேறுகிறதற்காக நன்றி,
நன்றி சொல்லுங்க. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரே, எங்க குடும்பத்துல ஆண்டவரே எல்லாவற்றாலும் நீங்க நிரப்புனதுக்காக நன்றி அப்பா. அன்னைக்கு காணா ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள வந்தீங்களேப்பா, வெறுமையான ஜாடி, அதுல திராட்சரசம் குறைந்து போயிடுச்சு. ஜாடியில ஒண்ணும் இல்ல, அந்த வெறுமையான ஜாடியில அப்பா தண்ணியால நிரப்பினப்ப ஆண்டவரே அதை தித்திக்கிற திராட்சரசமா மாற்றினீங்களேப்பா. பிந்தின ரசத்தை பார்க்கல, பிந்தின ரசம் அப்பா ரொம்ப ருசியா இருந்துச்சுப்பா. உங்க மகிமை வெளிப்படுத்தினீங்களேப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஒவ்வொரு வீடும் குடும்பமும் சபையும் இயேசுவின் நாமத்தினால உடைய நன்மையால நிரம்பி இருப்பதாக, உங்க அபிஷேகத்தினால நிரம்பி இருப்பதாக, உங்க ஆசீர்வாதத்தினால நிரம்பி இருப்பதாக சொல்லுவோம். உங்களுடைய அப்பா ஆண்டவரே துதியினால நிரம்பி இருப்பதாக, உங்களுடைய கிருபையினால உடைய வசனத்தினால நிரம்பி இருப்பதாக. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி 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 நன்றி. கொஞ்ச நேரம் நம்ம ஆவியில நிரம்பி மீண்டுமாக ஆவிக்குள்ளாக, ஏன்னா நிரம்பணும் அப்படின்னா இந்த அபிஷேகம் வேணும், இந்த ஜீவ தண்ணீர் வேணும். இந்த குறைவுகள் மாறுறதுக்கு அபிஷேகத்துக்குள்ள ஹalleluya ஷபரபதரப ஷபரபரபரப. எங்க பாத்திரம் நிரம்பி வழிகிறதற்காக நன்றி. எங்க குடும்பம் உங்க ஆசீர்வாதத்தினால நிரம்பி வழிவதாக, ரட்சிப்பின் கிரியைகள் ஆண்டவரே வெளியரங்கமாய் வெளிப்படுவதாக. எங்க குடும்பம் உடைய சுகத்தினால அப்பா எல்லாவித மேன்மையினால நிரம்பி வழிவதாக. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஆவியில நிரம்பி கத்தரை மகிமைப்படுத்துவோமா. ரிபாலரபா ஷபலரபா. அப்படியே ஆவியானவர்களை நிரப்பத்தக்கதாக நீங்க கொஞ்ச நேரம் ரிபாலரபா ஷபலரபா ரபா ரபா. உங்களுக்குள்ள ஊற்றப்படுகிற ஆவியானவர் உங்கள் சந்ததிக்குள்ள ஊற்றப்படத்தக்கதாக, உங்கள் சந்ததியுடைய சந்ததிக்குள்ள ஊற்றப்படத்தக்கதாக. ஷபலரபலரபலரபலரபா ஷபரபலரபரபரபா ஷபலரபா திகதரரபா ஷபலரபலரபரபா திகதரரபா லிபரபரபரபரபரபரபா ஷபலரபா. நன்றி அப்பா. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். அப்படியே நீங்க விசுவாசத்தை பாடுறப்பே சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவதேவன் துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள, தேவதேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள, ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம், ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில அழைக்கிறோம் ஆண்டவரே,
நாங்கள் சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. அவருடைய சரீரமான சபைக்காக. ஓ ஹல்லேலூயா. நீங்க தலையா இருக்கிறீங்கப்பா, அதற்காக நன்றி நன்றி அப்பா. இந்த வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு மறுபடியும் ஜெபிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோமா? எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை. ஹல்லேலூயா. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா எல்லாவற்றாலும் அவர் என்ன செய்யறாரா? நிரப்புகிறார். சொல்லுங்க, நிரப்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஐக்கியத்திலே நீங்க சபையாக கூடி வந்து பிரயாசப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்களா? கர்த்தர் பாருங்க, சபையும் நிரப்புவார், உங்க வீட்டையும் நிரப்புவார். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தை நிரப்புவார், உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. எப்படி எதை அதை தான் இங்கே போட்டிருக்கு. எல்லாவற்றாலும் சொல்லுங்க, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய அவர் என்ன செய்வார்? நிரப்புவாராம். என்ன நிரப்புவார்? ஜெபம் என்ற ஆவினால நிரப்புவார். ஹல்லேலூயா. துதியின் ஆவினால நிரப்புவார். ஜெபிக்க துதிக்க ஆரம்பிச்சிட்டாவே எல்லா சாத்தானுடைய கோட்டைகளும் சாத்தானுடைய கிரியைகளும் நிர்மூலமாகும். ஹல்லேலூயா. வசனத்துடைய வெளிப்பாட்டினால நிரப்புவார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அவருடைய அபிஷேகத்தினால நிரப்புவார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நிரம்பி இருக்கிறப்ப ஓ ஆண்டவர், நீங்க எதுக்காக ஆண்டவர் சமூகத்துல ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த ஜெபத்துக்கு எல்லாவற்றுக்கும் பதில் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அந்த நிறைவான சுகம் கடந்து வரும், நிறைவான சமாதானம், நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான பாருங்க மேன்மை, உயர்வு, இது எல்லாம் உங்களுக்குள்ள கடந்து வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்று சொன்னால் அந்த நிறைவான சரீரமான சபை என்பது அவருடைய சரீரமாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் அவருடைய அவயங்களாக, அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக அவர் தலையாக இருக்கிறார். அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஓ ஹல்லேலூயா. இந்த சரீரத்துக்காக அவர் உயிரையே சபைக்காக சுய ரத்தத்தினாலே அவர் சம்பாதிச்சிருக்காராம். நம்மளை சம்பாதிச்சு அப்படின்னா நம்ம எதுக்கோ சாதாரணதுக்கோ அழைச்சிருப்பாரு, ஆசீர்வதிச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு பெரிய தரிசனத்தோட கனவோட உங்களை குறித்து, உங்க சந்ததியை குறித்து, உங்க சந்ததியுடைய சந்ததியை குறித்து பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். அவர் நாம மகிமைக்காக, அவருடைய ராஜ்யத்தின் வேலைக்காக. அந்த ஆலயத்தில் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட, உங்க மூலம் அவருடைய நாம மகிமைப்பட, உங்க குடும்பத்தின் மூலம் அவருடைய நாம மகிமைப்பட. அதான் சொல்லப்படுறது, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை. ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து ஏசாயாலே வாசிக்கிறோம். ஏசாயா 61ஆம் அதிகாரம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 9வது வசனம், 10வது வசனம், 11வது வசனம். மைக் ஹல்லேலூயா. அவர்கள் சந்ததியானது ஜாதிகள் நடுவிலும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர்கள் சந்தானமானது ஜனங்கள் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். சொல்லுங்க, அறியப்பட்டிருக்கும்.
அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த சந்ததியாக அந்த ஆலயத்தில் வந்து துதிக்கிறப்ப, அவரை மகிமைப்படுத்துகிறப்ப பாருங்க, ஒவ்வொரு சந்ததியை அதில் சொல்லப்படுற அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி. சொல்லுங்க, கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி. ஹல்லேலூயா. 10வது வசனத்தில், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூர்ந்து இருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறதற்கும். இந்த மணவாளன் அப்படின்னு நீங்க யாரை குறிக்கிறதுனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்து போட்டிருக்கிறது மணவாட்டி. மணவாட்டினா ஆண்டவர் பாருங்க இங்க யாரை குறித்து எழுதியிருக்கிறாருன்னா பரிசுத்த ஆவியான சபையை குறித்து, சரீரமான சபையை குறித்து. ஹல்லேலூயா. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக. அதை கம்பேர் பண்ணி சொல்றார், ஒப்பாக. சேர்ந்து அடுத்து வாசிப்போமா. அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வஸ்திரத்தை தர்றாரா? ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நம்மளை உடுத்துவிக்கிறாராம். மணவாட்டிக்கு, சபைக்கு மேன்மையான ஆசீர்வாதங்களை கொடுத்து அலங்கரிக்கிறாராம். அது மட்டுமல்ல, நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். சொல்லுங்க, நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். இந்த சால்வை அப்படின்றப்ப நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், இந்த எலியா தீர்க்கதரிசி ஆண்டவருக்காக வைராக்கியமா பெரிய காரியங்களை செய்தவர். இந்த எலியாவுக்கு கூட இருக்கிற அசிஸ்டண்டா இருந்தவர் எலிசா. ஆனால் அந்த எலியா எடுத்துக்கொடுற நாட்கள் வந்தபோது இந்த எலிசாவுக்கு ஒரே ஆசை, இந்த எலியாட்ட இருக்கிற அந்த ஒரு அபிஷேகம் எனக்கும் வேணும், அந்த ஒரு பிரசன்னம் எனக்கும் 2 மடங்கா வேணும்னு அவர் என்ன செய்யறாருன்னா எலியாவை பின்பற்றியே போறாரு. அதை ஃபாலோ பண்ணியே தொடர்ந்து எத்தனையோ தடைகள் வந்தது, எத்தனையோ ஊரை தாண்டி போற சூழ்நிலைகள் வந்தது. ஆனா எலிசாவுக்கு ஆசை அளவில்லாமல், எனக்கு 2 மடங்கா வேணும், அவருக்காக பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக, ஆண்டவருக்காக அசாதாரணமான காரியங்களை நிறைவேற்றத்தக்கதாக. இந்த எலிசா பின்னாடி ஃபாலோ பண்ணியே போறாரு, ஆசையா போறாரு. அவர் போற அந்த பாதையில நிறைய சூழ்நிலைகள் தடைகள் வந்தாலும் அவர் அதுல பின்வாங்கவே இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடம் போறப்ப அந்த சுழல் காற்றிலே அக்கினி மயமாக அந்த ரதங்கள் வந்து எலியாவை எடுத்துக்கொண்ட போன போது எலியாட்ட இருக்கிற அந்த சால்வை விழுந்தது. அப்படியே பார்க்குறாரு எலிசா, அந்த சால்வை எலியா மேல வந்தது. அபிஷேகம். சொல்லுங்க, அபிஷேகம். பாருங்க, எலியாட்ட இருக்கிற அபிஷேகத்தை காட்டிலும் சொல்லுங்க 2 மடங்கா யாருக்கு வந்ததுன்னா அந்த எலிசாக்கு. எப்போ வந்துச்சுன்னா அது மேலே இந்த எலியாட்ட இருக்கிற அந்த அபிஷேகம் தனக்கு வேணும்னு அவர் ஆசையாய் சூழ்நிலைகள் வித்தியாசமானதின் மத்தியில தொடர்ந்து அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். இந்த எலியா எதுக்கு அடையாளமாக இருக்குதுன்னா வசனத்துக்கு அடையாளமாக இருக்கிறது, அப்படியே அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அதையே உற்று நோக்கி கொண்டு அதை ஃபாலோ பண்ணி சூழ்நிலைகள் மத்தியிலே இந்த வசனங்களை உற்று நோக்கி அதை கடைபிடித்து அப்படியே நாம் இந்த வசனத்தின்படி வாழும்போது, இந்த அபிஷேகத்தை வாஞ்சிக்கும் போது, இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய இந்த சரீரமான சபைக்காக நாம் பிரயாசப்படும் போது கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டையும் உங்கள் குடும்பத்தையும் எல்லாவற்றாலும் நிறைவான அவருடைய சரீரமான சபை எப்படி நிறைவாக இருக்கிறதோ அதே போல உங்கள் வீடு, உங்கள் குடும்பம், உங்கள் படிப்பு, உங்கள் எதிர்காலம், உங்களுடைய சந்ததி, உங்கள் சந்ததியுடைய சந்ததியை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமேனா நீங்கள் அப்படியே இந்த வார்த்தை எனக்கு நடக்கணும்ப்பா, நடக்கும், நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவோமா எல்லாரும்? நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா.
ஓ நன்றி ராஜா. ஓலா ராபா ஷபாலா கதரா ராபா ரீபாலா ராபா பாபா பாபா. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே, உங்களிடத்தில் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பினது போல என்னை நிரப்புங்கப்பா, என் குடும்பத்தை நிரப்புங்க. ஜெபம் பண்ணுவோமா எல்லாரும்? நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஓ உம்முடைய விசேஷித்த வல்லமையினால எங்க வீடு நிரம்பி இருக்கட்டும், எங்க ஆலயம் நிரம்பி இருக்கட்டும். நன்றி 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 நன்றி. நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நாங்க நம்புறோம் ஆண்டவரே, உடைய வார்த்தையை நாங்க நம்புறோம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம். ரட்சிப்பின் வஸ்திரங்களை எங்களுக்கு உடுத்துவிக்கிறீங்கப்பா. மணவாளன் பாருங்க, ஆபரணங்களினால மணவாட்டி நகைகளினால சிங்காரிக்கிறதுக்கு ஒப்பாக ஆண்டவர் என்ன பண்றாரா? மணவாட்டி சபை. ஓ ஹல்லேலூயா. சபைக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி நீதியின் சால்வையை தரிப்பித்திருக்கிறார். சொல்லுங்க நன்றி ஏசப்பா. ரட்சிப்பின் வஸ்திரங்களை எங்க குடும்பத்துக்கு நீங்க உடுத்து வைக்கிறீங்க. நன்றி சொல்லுவோம். நன்றி ஏசப்பா. நீதியின் சால்வையை தர்றீங்க. ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான அபிஷேகம். ஏன் இந்த சால்வேனா? அசாதாரணமான காரியங்களை செய்யத்தக்கதா, நம்மளால முடியாத பகுதியிலே ஓ கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்காக நிறைவேற்றத்தக்கதாக. ஓ ஹல்லேலூயா. ரபா தீரே ஷபா ரபா ரபா. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? நன்றி ஏசப்பா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரே. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. உடைய நன்மையினால ஓ எங்க ஆலயத்தை நிரப்புகிறதற்காக நன்றி, எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி, எங்கள் வீட்டை நிரப்புகிறதற்காக நன்றி. நன்றி ஏசப்பா. ரட்சிப்பின் வஸ்திரங்களை எங்களுக்கு உடுத்து விக்கிறதற்காக நன்றி. நீதியின் சால்வையை எங்களுக்கு தரிப்பிக்கிறீங்களே, நன்றி. சொல்லுங்க நன்றி ஏசப்பா. கர்த்தருக்குள்ள பூரிப்பா துதிங்க. நீங்க துதிக்க துதிக்க துதிக்க. ஓ ஹல்லேலூயா. அவர்கள் சந்ததியானது ஜாதிகள் நடுவிலும், அவர்கள் சந்தானமானது ஜனங்கள் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். சொல்லுங்க, என் சந்ததியானது ஜாதிகள் நடுவிலும், என் சந்தானமானது ஜனங்கள் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அறியப்பட்டிருக்கும்னா அவங்க துதிப்பாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நேசிப்பாங்க, ஓ ஆண்டவரை ஆராதிப்பாங்க, அவரை மகிமைப்படுத்துவாங்க, கனம் பண்ணுவாங்க. அப்படி அறிந்தவரை தேடும் போது அவர்களை பார்க்கிற யாவரும், சொல்லுங்க, எங்களை பார்க்கிற யாவரும் நாங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட, நாங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல் நன்றி ஏசப்பா. இந்த வார்த்தையின்படியே நீர் என் குடும்பத்துக்கு செய்ததுக்காக நன்றி, எங்கள் சபையாருக்கு செய்ததுக்காக நன்றி, எனக்கு செய்ததுக்காக நன்றி, என் சந்ததிக்கு செய்ததுக்காக நன்றி. சொல்லுங்க நன்றி ஏசப்பா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரே நன்றி அப்பா. நன்றி 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 ஏசப்பா.